பள்ளி 6. இருவரும் வீட்டின் வாசற்படியை கூட தாண்டி இருக்க மாட்டார்கள். மீண்டும் அப்பத்தாவுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை எடுத்த பெரியவர், ராசம்மா, உன் மருமக தான் பேசு என்றார். அல்லி அப்படியே நிற்க பெருமூச்சு விட்டவர் அல்லியின் கையை ஆதரவாக அழுத்தி கொடுத்து விட்டு வந்து மீண்டும் பேசியை கையில் வாங்கியவர், சொல்லுவாணி என்றார். அத்தை, அல்லி இன்னைக்கு சாயங்காலம் இங்க வருவா, அவளிடம் பேசிவிட்டு சொல்றேன் என்றவரை இடைமறித்தவர், அல்லியிடம் பேசுறது பிறகு இருக்கட்டும், முதலில் நீ அவங்க குடும்பத்திடம் பேசு. அந்த பொண்ணுக்கு நம்ம அல்லி வாரதெல்லாம் பிடிக்காதாம், நான் வைக்கிறேன் என்றிட, அத்தை அத்தை என்ற வாணியின் குரல் அப்பத்தாவை துண்டிக்க விடாமல் செய்தது. அல்லி அதற்குள் சுதாரித்து கொண்டாள். ஆரம்பத்தில் முகத்தில் இருந்த வாட்டம் இப்போது இல்லை. அப்பத்தாவை திரும்பி பார்த்தவள் அவர் தீவிரமாக பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு சற்று நகர்ந்து வந்து வாணிக்கு அழைப்பு விடுத்தாள். அப்பத்தாவுடன் பேசிக்கொண்டிருந்ததால் என்கேஜ்டு டோனாகவே வந்து கொண்டிருந்தது. பிறகு நேத்திரனுக்கு அழைத்தாள். ரிங் முழுதாக போய் நின்றது. அழைப்பை எடுக்கவில்லை. மென்னகை வர அடுத்து கயல்விழிக்கு அழைப்பு விடுத்தாள். பழைய ரக ஃபோன், தனது முதல் சம்பளத்தில் வாங்கிய ஃபோன் என்பதால் எவ்வளவு ரிப்பேர் ஆனாலும் சரி செய்வாளே தவிர தூக்கி போடவில்லை. அவசர உதவிக்காக கயல் அதை உபயோகிக்க கொடுத்திருந்தாள். அழைப்பு போய்கொண்டிருந்தது. கடைசி நிமிட அழைப்பில் கயல் இணைத்து, ஹலோ அக்கா என்றிருந்தாள். கயல், எங்கே இருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணுறது? எப்போ வருவீங்க என்றாள். என்னக்கா சொல்கிற என்றால் புரியாமல். அம்மா எங்கே? ஃபோன் ஏன் என்கேஜாகவே இருக்கு என்றாள். அம்மா அப்பத்தாவிடம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நீ ஏன்க்கா இன்னும் வரலை? எப்போ வருவ என்றவள் கிசுகிசுப்பாக, இங்கே அண்ணனுக்கு கல்யாணம் பேச வந்திருக்காங்க, நீ சீக்கிரம் வா என்றாள். நீ இப்போ எங்கே இருக்க? நம்ம வீட்டில். நீ ஏன்க்கா இன்னும் வரலை? அண்ணன் ரொம்ப ஓவராக பண்ணுது, நீ வா, வந்து என்னன்னு கேளு என்றாள் சினுங்கலாக. யார் யார் வந்திருக்கா, எப்போ வந்தாங்க என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினாள். அண்ணன் காதலிக்கிற பொண்ணு பவித்ரா, அப்புறம் சின்ன அண்ணன் கவின்னு ஒரு அண்ணனும் ஒரு காரில் வந்தாங்க. பிறகு அரை மணி நேரம் கழிச்சு ராணா அண்ணன் வந்தாரு. அக்கா, பார்க்க செம்மையா இருக்காங்கக்கா ரெண்டு பேரும். நுண்ணினாக்கு இங்கிலீஷ் என்ன, காரு என்ன, தெருவே இன்னைக்கு நம்ம வீட்டை தான் ஓட்ட விட்டுட்டு இருக்கு என்று அங்கே நடக்கும் விவரங்களை புட்டு புட்டு வைத்தவள், நீ சீக்கிரம் வாக்கா, எதுக்கிட்ட வர? நான் வரவா பஸ் ஸ்டாண்டுக்கு என்றவளிடம், வந்துட்டு தாண்டி இருக்கேன் என்றவள், சரி நீ அம்மாவிடம் போய் ஃபோனை கொடு, ஸ்பீக்கரில் போட்டு என்றதும், சரிக்கா என்றவள் அறையிலிருந்து ஃபோனை எடுத்து கொண்டு வந்தவள், அம்மா அக்கா லைனில் இருக்காங்க, நீ பேசு என்ற ஃபோனை வாணியின் கையில் கொடுத்தார். அத்தை, அல்லி பேசுகிறா, நான் பிறகு உங்களிடம் பேசுகிறேன் என்ற அழைப்பை துண்டித்தவர், ஹலோ அல்லி என்றவருக்கு குரலில் லேசான தடுமாற்றம். அல்லி என்ற உச்சரிப்பில் அனைவரின் கவனமும் வாணி பக்கம் திரும்பியது. எம்மா, நீ அப்பத்தான் ஊருக்கு போறேன்னு சொன்ன, போகலையா? கயல் வீட்டில் தான் இருக்கோம்னு சொல்கிறா என்றால் ஒன்றும் தெரியாதது போல. அது அது நேத்திரனை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கம்மா, பவித்ரா வீட்டிலிருந்து என்றவரின் குரல் வெளியிலேயே வரவில்லை. பாரா, என்ன திடீர்னு? அந்த பொண்ணோட அண்ணன் தான் நேத்திரன் வேலைக்கு வேட்டு வச்சுட்டான்ல, பிறகு ஏன் வராங்க என்றால் எரிச்சலை மறைக்காது. அனைவருக்கும் அவள் பேசுவது கேட்டது. ரணதீரனின் இறுகிய முகத்தை கண்டு பதட்டப்பட்ட நேத்திரன் அவசரமாக எழுந்து வாணியிடம் சென்றான். மேலும் தொடர்ந்தவள், பேசுனது நானு, எதுக்கு தேவையில்லாமல் நேத்திரனை வேலையை விட்டு நிறுத்த வைக்கணும்? எதுவாக இருந்தாலும் என்னிடம் பேச வேண்டியது தானே. நேத்திரன் என்ன இவங்களுக்கு தக்காளி தொக்கா? ஏன் கூட பிரச்சனைன்னு நேத்திரனை வேலையை விட்டு எடுக்க வச்சாங்க. நாளை பின்ன அந்த பிள்ளைக்கும் இவனுக்கும் ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்வாங்க? அவனை தூக்கி ஜெயிலில் போடுவாங்களா என்ற கேள்வியில் வாணிக்குமே வயிற்றில் புலியை கரைத்தது. ஒருவேளை செய்வாங்களோ என்று மனம் பதைத்தது. பயந்து போய் கூடத்தில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்தாள். கண்ணில் பட்ட ராணாவின் இறுகிய தோற்றம் அவருக்கு பயத்தில் மிரள செய்தது. அவர் அப்படியே நிற்பதை கண்டு வாணியில் கையில் இருந்த பேசியை வாங்கி, ஹலோ அல்லி என்றான். ஹலோ நேத்ரன், என்ன உன் லவ்ஸ் உன்னை தேடி வந்துடுச்சு போல, வாழ்த்துக்கள் என்றால் மனமாற. தேங்க்ஸ் என்றான் மென்மையாக. அம்மா அப்பத்தான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிச்சு, அதான் நான் லேட்டாக கிளம்பலாம்னு இருந்தேன். அங்கே போகலன்னு தெரிந்ததால் வீட்டுக்கு வந்திருப்பேன் என்று அவன் கேட்காமலேயே விளக்கம் கொடுத்தாள். இல்லை, திடீர்னு தான் வந்தாங்க என்றான் சங்கடமாக. பரவாயில்ல விடு, திடீரென கிளம்பி வரேன்னு சொன்னால் யார் என்னதான் செய்ய முடியும்? அவங்களுக்கா புரியணும் இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு, இது கூடவா தெரியாது என்று முணுமுணுத்தவள், சரி விடு நேத்ரா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ தனி குடித்தனம் போயிடு, இங்கே எல்லாம் அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது. அதோட நீ அவங்க குடும்பத்துக்கு போய் எடுபடி வேலை பார்க்கறத எங்களால் தாங்க முடியாது. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுறதும் தப்பு. பார்த்து சூதானமா இரு, பஸ் வந்துடும், நான் வரேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டாள். இதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா என்ற இரு அண்ணன்களின் அழுத்தமான பார்வையில் பவி தலையை குனிந்து கொண்டாள்.
நேத்ரன் அவர்கள் முன் வந்து மீண்டும் அமர்ந்தான். அங்கே ஒரு சங்கடம் நிலவியது. ராணாவின் கோபமுகத்தை பார்க்க முடியாமல் கவினை பார்வையால் கெஞ்சினாள் பவி. ஏதாவது செய் என்பது போல. கண்ணை மூடி அவளுக்கு ஆறுதல் அளித்தவன் தொண்டையை செருமி, ஓகே, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், மேற்கொண்டு நீங்க தான் சொல்லணும் என்று பேச்சை ஆரம்பித்தான். அது அது அள்ளி வந்த பிறகு சேர்ந்து பேசி என்று முடிப்பதற்குள் வெடுக்கென எழுந்து நின்றான் ராணா. அவனது உயரத்திற்கு அந்த வீடு சிறியதாக இருந்தது. எம்மாடி, என்ன இவ்வளவு உயரமாய் இருக்காரு என்று கயல் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏன், உங்க வீட்டில் ஆம்பளை இல்லையா? இல்ல எதையும் முடிவெடுத்து செய்யும் திறன் கிடையாதா என்றவனின் பதில் வாணிக்காக இருந்தாலும் பார்வை நேத்ரனிடம் இருந்தது. நேத்ரன் எதுவும் பேசும் முன் பயத்தில் மிரண்டு போய் பார்த்து கொண்டிருந்த வாணி, அச்சோ, அப்படியெல்லாம் இல்லை தம்பி, அண்ணனுக்கு கல்யாணம்னா தங்கச்சி அவளையும் கேட்கணும் என்று தயங்கியபடி சொன்னவரின் வார்த்தை மேலும் அவனை உசுப்பேற்றுவிட, என் தங்கையோட கல்யாணம் யாரோ ஒரு பெண் சொன்னதை கேட்டுதான் செய்யணும்னா எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் என்றான் அழுத்தமாக. சார் என்று நேத்ரன் பதறிப்போய் ஏதோ கூற வர இடையிட்டு தடுத்த கவின், இனாஃப் நேத்ரன், கல்யாணத்துக்கு உங்க 2 பேரோட விருப்பம்தான் தேவை, வேற யாரோடதும் இல்லை. அப்படி பார்த்தால் இந்த மேரேஜில் பவிக்கு மட்டும்தான் விருப்பம், எங்க யாருக்கும் இல்லை. நாங்கள் அப்படியா பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றவன், சபை நாகரிகம் தெரியாமல் என்றான் எரிச்சலாக. அனைவரின் முகத்தை ஒரு முறை பார்வையால் ஆராய்ந்த ராணா, கவின், நாம கிளம்பலாம் என்றவன் அவனிடம் ஏதோ பார்வையால் குறிப்பு காட்டிவிட்டு கிளம்பிவிட்டான். சார், தம்பி என்ற குரல்கள் கேட்டாலும் அதற்கெல்லாம் செவி சாய்க்காது வாயிலை நோக்கி சென்றான். பவியின் முகம் அழுகைக்கு தயாராக நேத்ரனும் சார் என்றான் தவிப்பாக. உங்க சிஸ்டரிடம் கேட்டு கேட்டு செய்ய இது அவங்க மேரேஜ் இல்லை, உங்க மேரேஜ் நேத்ரன். பேசிவிட்டு முடிவு சொல்லுங்க. நாங்க சொல்ற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மேரேஜ் பற்றி அண்ணாவிடம் பேசுவேன், அதுவும் பவிக்காக என்றவன் பதிலை எதிர்பார்க்காது கிளம்பிவிட்டான். பின்னாலேயே அனைவரிடமும் தலையசைத்துவிட்டு பவியும் சென்றாள். என்ன செய்வதென்று புரியாமல் மூச்சடைப்பது போல் இருக்க, அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று நேத்ரன் வெளியில் சென்றான். வாணி அடுக்கு கேரியரில் பொங்கல் எடுத்து வைத்துக்கொண்டு, நான் மரியம் வீட்டில் போய் பொங்கல் கொடுத்துட்டு வரேன், கேட்டை பூட்டிக்க என்று சின்ன மகளுக்கு சொல்லிவிட்டு சென்றார். கயல் சிறிது நேரத்தில் அள்ளி காழித்தாள். அப்பத்தாவிடம் பேசிக்கொண்டே நடந்தவள் கயலின் அழைப்பை கண்டு, ஹலோ, சொல்லு கயல், எல்லோரும் போயிட்டாங்களா என்றாள். போயிட்டாங்க அக்கா என்றவள் அங்கு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அள்ளிக்கு சொன்னவள், உன்னை ஏன்கா எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அவங்க மட்டும் அவங்க தங்கச்சி பவிக்கு எல்லாம் முன்னாடி நின்று செய்கிறாங்க, உன்னை மட்டும் அண்ணன் கல்யாண விஷயத்தில் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே என்றாள் ஆதங்கமாக. சின்ன புள்ள, உனக்கே புரியுது, அந்த தம்பிக்கு புரியலையே என்றாள் கிண்டலாக. தம்பி இல்லக்கா, அண்ணா என்று திருத்தினாள் சின்னவள். இல்லடி, தம்பி. கவின் தம்பி, ராணா அண்ணன் என்றாள் கயல். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராணாதான், இனி ராணா என் தம்பி. புரியாத மக்கு பைய, சின்ன பிள்ளைத்தனமாகவே பேசுவான். அவன் பொண்டாட்டிய அன்றைக்கு திட்டேன், அதனால அந்த தம்பிக்கு என் மேல கடுப்பு என்றாள். அவர் பொண்டாட்டியை ரொம்ப லவ் பண்ணியிருப்பார் போல, நீ திட்டுனதும் கோபம் வந்துடுச்சோ? ஹிஹிஹிஹி, காக்கா பறக்குது என்று கயல் தடுமாறுவதை அள்ளி கவனிக்கவில்லை. எதிரில் ராணா கையை கட்டி போனில் பேசிக்கொண்டிருந்த அள்ளியின் பேச்சை ஸ்பீக்கர் போடாமலேயே கேட்டுக்கொண்டிருந்தான். போனில் 2 தடவை பட்டனை அழுத்தும் சத்தம் கேட்க அதையும் அள்ளி பெரிதுபடுத்தவில்லை. போனை கட் செய்கிறேன் என்று ஸ்பீக்கரை பட்டனையும் தற்சமயம் அழுத்தியிருந்தாள் கயல். அவர் பொண்டாட்டியை லவ் பண்ணட்டும், அதற்கு இன்னொருத்தன் பொண்டாட்டியை திட்டலாமா? தப்பில்ல. அவ்வளவு பதட்ட நிலையிலும் அது யாருக்கா இன்னொருத்தர் பொண்டாட்டி என்று கேட்டிருந்தாள் கயல். நான் தான். நாளை பின்ன எனக்கு கல்யாணமான பிறகு நான் இன்னொருத்தருடைய பொண்டாட்டி தானே. என்னை எப்படி அந்த ஆளு பிச்சை வாங்கிக்க என்கிற மாதிரி பேசலாம்? இது மட்டும் என்னை கட்டாத புருஷனுக்கு தெரிஞ்சுது என்று ஜாலியான மூடில் கயலிடம் பேசிக்கொண்டிருக்க, ஹலோ என்று ராணாவின் குரல் போனில் கேட்க, சட்டென அடையாளம் கண்டு கொண்டவள் கயலின் தடுமாற்றம் தற்போது மண்டையில் உரைக்க, நான் காப்பி சாப்பிட்டீங்களாண்ணா, டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா என்று சினிமா பாணியில் விசாரித்தாள். கோவத்தில் முகம் சிவக்க, உன்னை கல்யாணத்துக்கு பிறகு வச்சுக்கிறேன் என்றான் பல்லை கடித்தபடி. தப்பா பேசக்கூடாதுங்கண்ணா. தப்புங்கண்ணா, அறியா புள்ள தெரியாம லவ் பண்ணிடுச்சுங்கண்ணா. நீங்க கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையா நேத்திரனை கூட்டிட்டு போங்கண்ணா, பிறவி விமோச்சனம் எங்களுக்கு கிடைக்குங்கண்ணா என்று அள்ளி பேச பேச கயலுக்கு சிரிப்பை அடக்குவது பெரும் பாடாக இருந்தது. எப்படியெல்லாம் சமாளிக்குது பார் இந்த அக்கா என்று அவனை பேசவே விடாமல், அண்ணா, எனக்கு ஒரு டவுட்னா, உங்க வீட்டுக்காரமா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? எல்லார் முன்னாடியும் அண்ணான்னு கூப்பிட்டால் தப்பா தெரியாது? என் பேர் ராணா என்றான் கோவத்தை அடக்கி. அதாங்கண்ணா,
ராணா, பிராணா, கவுனா, மீனா, மூனா, கேனா, இதெல்லாம் ஒரு பேராண்ணா என்று கிண்டலடித்தாள். யூ பிளட்டி என்ற பல பல கலர் ஆங்கில வார்த்தைகளால் திட்டி தீர்த்து விட்டான். வாழ்நாளில் இப்படி யாரையும் பேசியிருக்க மாட்டான். ஏகத்திற்கும் அவன் பிபியை எகிர வைத்திருந்தாள் அல்லி. பேசி முடித்ததும், ஹலோ ஹலோ, இங்கே டவர் கிடைக்கல, பேசுறது கேட்குதா என்று முடிப்பதற்குள் ஃபோனை சுவற்றில் தூக்கி வீசியிருந்தவனின் ஆக்ரோஷம் கயலை கதிகலங்க செய்தது. கண்களில் கண்ணீர் பளபளக்க பயத்தில் வெடவெடத்தவளை கண்டு, சாரி, வேற ஃபோன் வாங்கித்தரேன் என்றவன் கோபம் குறையாமல் கூடத்திற்கு சென்று பவி மறதியாக விட்டு சென்ற கவரை எடுத்து சென்றவனின் ஆட்டத்தை அல்லி அறிவாளா?